சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 35வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 35வது பாடல். நீள் நாள் பிறந்து இறந்து நின்ற துயர் நீ அறிவை, வீழ்நாள் கழித்து விடாமலே பூண அருள் நன்னறிய பேரின்ப நாடி அதுவாய் அண்ணலே சொக்கநாதா. அற்புதமான ஒரு பாடல் இன்று நமது சிந்தனைக்கு. இத நாம கண்டிப்பா கொண்டு கூட்டி பொருள் பார்த்தாதான் அழகான பொருள் நமக்கு புரியும். சொக்கநாதா என்று முதல்ல பெருமான கூப்பிட்டுட்டு அடுத்தது பாருங்க, நீள் நாள். நீள் நாள் அப்படின்னா நாம இன்னைக்கு சொல்ற மாதிரி தேதிகள்லாம் கணக்கு வைக்க முடியாது. இதெல்லாம் பல யுகங்களாகத்தான் நாம கணக்கு எடுக்கணும். ஏன்னா 84 லட்சம் யோனி பேதம் அப்படின்னு சொன்னா நாம எத்தனை பிறவி எத்தனை இறப்பு நாம பிறந்திருக்கிறோம் இறந்திருக்கிறோம் நமக்கு தெரியாது. நம்ம கூட இருக்கிறவங்க யாருக்காவது நாம எத்தனை பிறவி எடுத்திருக்கிறோங்கிறது தெரியுமான்னா அதுவும் தெரியாது. ஏன்னா அவர்களும் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த உடலுக்குத்தான் அவர்கள்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களே ஒழிய என்னைக்குமே நம்ம கூடவா இருக்க போறாங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அப்ப இந்த பிறவி இறப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த துயரம், இன்னைக்கு நாம நினைக்கிறதெல்லாம் ஒரு துயரமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பெருமான் நமக்கு இந்த பிறவிலையும் இறப்புலையும் ஆழ்த்துறாரு, அதுதான் மிகப்பெரிய துயரம். இது யாருக்கு தெரியும்? சொக்கநாதா நீ அறிவி. அழகா சொல்றார் பாருங்க. நீள் நாள் பிறந்து இறந்து நின்ற துயர் சொக்கநாதா நீ அறிவை, உனக்கு மட்டும்தான் சாமி தெரியும். இந்த வீழ்நாள் கழித்து விடாமலே மீண்டும் இதே மாதிரி பிறந்து இறந்து இந்த சுழற்சியிலேயே நான் என்னுடைய வாழ்க்கையை கழித்து விடக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இந்த உயிர் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஆன்மாவுக்கு நிலையான இடம் எது அப்படின்னா பெருமானுடைய திருவடி. பெருமானுடைய திருவடிய நாம நிதர்சனமான உண்மை என்று நம்பி அதை சிக்கன பிடிக்க வேண்டும். அதை பிடித்தால் மட்டுமே தான் நமக்கு இந்த பிறவி இறப்பு என்ற இந்த சுழற்சியில் இருந்து பெருமான் நம்மளை விடுவிக்க முடியும். அந்த பாடல் தான், அந்த குறிப்பு தான் இன்றைய பாடல். நீள் நாள் பிறந்து இறந்து நின்ற துயர் சொக்கநாதா நீ அறிவை, அண்ணலே வீழ்நாள் கழித்து விடாமலே நன்னறிய பேரின்ப நாடி அதுவாய் பூண அருள். சாமி, எனக்கு இந்த பிறவி என்ற பிறப்பு இறப்பு என்ற இந்த சுழற்சியில் இருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். அந்த விடுதலை கொடுக்கக்கூடியவன் நீ மட்டுமே தான் இந்த உலகத்துல. எனக்கு அந்த விடுதலைய குடுசாமி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை அழகா சொல்றாரு பாருங்களேன். எனக்கு இது வேண்டாம், இதெல்லாம் வீணா போன நாட்கள். நம்பி ஆரூரர் சொல்லுவார்ல, உன் பேரை சொல்லாத நாளெல்லாம் பிறக்காத நாள். அதாவது திருப்பாண்டி கொடுமுடி பதிகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஓங்கி பலார் பலார்னு அரைகிற மாதிரி இருக்கும். அப்பர் பெருமானும் சொல்லுவார், உன்னை நினைக்காத நாள்லாம் நான் பிறவா நாளே அப்படின்னு சொல்லுவார். நம்பி ஆரூரர் ஒரு படி மேல போயிட்டு உன்னை நினைக்கலைன்னா நான் அதெல்லாம் செத்த நாள், நான் பாடையில போற நாளுன்னு. அப்ப யோசிச்சு பாருங்க, பெருமானை நினைக்காத நாள், அவருடைய திருநாமத்தை சொல்லாத நாள் எல்லாமே வீழ்நாள் தான். நாம இதுவரைக்கும் பிறந்து இறந்து இந்த ஒரு சுழற்சியில இருந்திருக்கிறோமே, எத்தனை தடவை நாம பெருமான திட்டின ஒரு பிறவியில இருந்திருப்போம்னு தெரியாது இல்லையா? இல்ல வேற சமயத்தை சார்ந்தவர்களாக நாம பிறந்திருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு படிநிலை தானே. அது எல்லாமே நமக்கு வீணா போன நாட்கள் தானே. அப்படி இருக்கும்போது மேலும் இந்த வீணா போன நாட்கள் எனக்கு வேணாம் சாமி, உன்னையே நினைச்சிட்டு உன் திருவடியிலேயே என்னை வச்சிருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை கொடு என்று பெருமானின் திருவடிகளுக்கு வைக்கக்கூடிய அற்புதமான விண்ணப்ப பாடல் இந்த 35வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலையே போற்றி. சிவசிவ. திருச்சிற்றம்பலம்.